الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் பெரும் உதவியால் 4 தராவிகளும் 3 நோன்பையும் முடித்தவர்களாக குர்ஆனினுடைய ஏறத்தாழ 5.5 ஜுஸூக்கள் இன்றோடு முடிவடைந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களில் ஒரு சூரத்துன் நிசா, பெண்கள் சம்பந்தமான ஒரு சூரா முழுமையாக ஓதப்பட்டு சூரத்துல் மாஇதாவினுடைய ஆரம்ப சில ஆயத்துக்களை ஓத நாம் கேட்டிருக்கின்றோம். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனை முழுமையாக கேட்கின்ற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற நல்ல துஆவுடன் இந்த ஓதப்பட்ட ஆயத்துகளில் மிக குறிப்பாக பேசப்பட வேண்டும் என்றால், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. ஹாஃப்ஸா ஓதுன ஆயத்தில் அமானிதம் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து. சூரத்துல் நிசா, பெண்கள் சம்பந்தமான சூரா. ஒரு பெண்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களிலே இருந்து ஆக உயர்தரமான குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முழுமையாக சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுகிறான். விடுபட்ட ஒரு சில விஷயங்களிலே வர இருக்கின்ற சூரத்துல் நூர் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் பேசுவான். என்றாலும் கூட பெரும்பாலியமான தேவைகளை, பெரும்பாலியமான விஷயங்களை சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் பேசிவிட்டான். இந்த பேசக்கூடிய நேரத்தில் அமானிதம் என்று ஒரு இடத்திலும் அந்த ஜுஸுவினுடைய கடைசியில வல் முஹ்ஸனாத் 5வது ஜுஸுவினுடைய கடைசியில நிஃபாத் என்ற முனாஃபிக் தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம்? சூரா நிசான் அல்லாஹ் ஆரம்பிச்சுட்டு இடையில நிறைய பேசிட்டு வரும்போது அமானிதத்தை நடுவில் பேசிட்டு கடைசியில முனாஃபிக் என்று அல்லாஹ் ஏன் முடிக்கிறான்? ஒரு கோர்வை இருக்கணும்ல. ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறேன்னா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை ஒரு தொடரோடு இருக்கணும். நடுவுல விட்டுட்டு போனோம்னா அதுல ஒரு நகைச்சுவை, அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அல்லாஹ் பேசுகின்ற போது நிசா அப்படின்னு ஆரம்பிச்சான். நம்மெல்லாம் ஒரு பெண் அப்படின்ற வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒரு நபருக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து பெண் என்ற வாழ்க்கை ஆரம்பிக்குதான்னா இல்லை. அல்லாஹ் பேசும்போது ஆரம்பத்துல யா அய்யுஹன் நாஸு தக்கு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. ஒரு பெண்ணினுடைய ஆரம்ப வாழ்க்கை என்பது நிகாஹ்விலே இருந்துதான் துவங்குகிறது. அப்போ ஒரு பெண் என்ற சாப்டர் எங்க ஆரம்பிச்சதுன்னா நிகாஹ்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் சுவனத்துல படைச்சான். படைச்சிட்டு எதற்காக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம படைச்சான்? அவர்களுடைய துணைவியாக ஒருவர் இருக்க வேண்டும். அவருடைய துணைக்காக வேண்டிதான் பெண் ஒருத்தை படைக்கப்பட்டால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்பது எங்கிருந்து துவங்குது, எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? நிக்காஹ்ல இருந்து ஒரு பெண்ணுடைய சாப்டர். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்பது நிக்காஹ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நிக்காஹ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிதான் அந்த திருமணத்தின் மூலம் கரு உருவாகி அதுல இருந்து குழந்தை பிறப்பதெல்லாம் அடுத்த சாப்டர். ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணுடைய சாப்டர் எங்க ஆரம்பிக்குதுன்னா நிக்காஹ்ல இருந்து ஆரம்பிக்குது. இதை யாரு சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் நிசாவை ஆரம்பிக்கும் போது நிக்காஹ்வினுடைய ஆயத்து நம்மளாம் நிக்கால ஓதிரு போல நிக்கால ஓத கேட்டுப்போம். குத்துபால ஃபர்ஸ்ட் ஆயத்து தான் ஓதுவாங்க. யா அய்யுஹன் நாஸு தக்கு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. உங்களை ஒரு ஆத்மாவில இருந்து படைச்சேன் அப்படின்னு ஓதி கேட்டுருப்போம். இப்போ அந்த ஆயத்தெல்லாம் ஓதுனா நிக்காவே நடைபெறாது, கூடாம போயிடும். அந்த அளவுக்கு நிக்காஹ்விலிருந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகி ஏன் அமானிதம் என்பதை அல்லாஹ் நடுவில் பேசுறானா, இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள்ல பெண்களும் ஒருவர். நமக்கு கொடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் அமானிதம். அல்லாஹ் கண்ணை கொடுத்தான். மறுமையில உன் கண்ணை கொண்டு நீ என்னெல்லாம் பயன்படுத்தின, என்னெல்லாம் பண்ண அல்லாஹ் கேள்வி கேட்பான். உடல் உறுப்புகள் அத்துணையும் நமக்கு கொடுத்த நிஅமத். கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், அது வாயா இருக்கட்டும், பல்லா இருக்கட்டும், உடல்ல என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குதோ எல்லாம் A to Z நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். இந்த அமானிதம் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். இந்த கையை கொண்டு நீ என்ன பண்ண, இந்த காலை கொண்டு என்ன பண்ண. அதனால தான் நம்முடைய கைகளையும் நம்முடைய உடல் உறுப்புகளையும் நம்மளே துன்புறுத்தி
கஷ்டப்படுத்தி கொள்ள கூடாது. அல்லாஹ் சலாமத்தா கொடுத்தானா நம்மளா வீணா ஒன்றத்தை போய் கையை விட்டு நோண்டி கையில ஏதாவது காயப்படுதுன்னு அல்லாஹ் கேட்பான். நான் கொடுத்த விரலை, நான் கொடுத்த நியமத்தை நீ பாலாக்கிட்டல அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்களும் நமக்கான அமானிதம். உனக்கு தாய் தந்தையை கொடுத்தல, எத்தனை பேருக்கு தாய் தந்தை இல்லாம இருக்கிறாங்க. ரமீநாயகம் ரசூலுல்லாவுக்கு தாய் தந்தை இல்லையே, பிறக்கும் போதே தந்தை இல்லை, பிறந்த 6 வயசுல தாயும் வஃபாத்து. அப்படி அனாதையாக வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியமத்துல பெற்றோரும் ஒரு நியமத். அந்த பெற்றோர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையும் பெற்றோர்களுக்கு நியமத். அப்ப நியமத் என்பதை தாண்டி ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிள்ளை என்பது அமானிதம். ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் என்பவர்கள் அமானிதம். நீ உன் பெற்றவங்களுக்கு என்ன செஞ்சு நல்லா கேட்பான், உன் பிள்ளைக்கு நீ என்ன செஞ்சு நல்லா கேட்பான். இந்த வரிசையில பெண்கள் என்று துவங்கிய சூறாவினுடைய நடுவுல இன்னமா யஅமுருக்கும் அந்த அமானிதமான ஆயத்தை சொல்லும் பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியும் உனக்கான அமானிதம். உன் மனைவி இடத்துல நீ எப்படி நடந்து கொண்ட, உன் மனைவியை நீ எப்படி பயன்படுத்தின, வெறுமன வேலைக்காரியா அடிமையா பயன்படுத்தினியா, அல்லது 2 பேருடைய மனதும் ஒத்து போகும் அளவுக்கு எப்படி இருந்தீங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் வரிசையாக கேட்பான். எனவேதான் ஜோடி பார்க்கும் பொழுது கூட இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா என்னென்னமோ ரீசனை வச்சு 2 பேரும் ஜோடி பார்த்துக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 3 விஷயத்துல குஃபு பார்ப்பாங்க. குஃபுன்னு சொன்னா ஜோடி பார்க்குதல் சொல்லுவாங்க. ஒரு மணப்பெண்ணை மணமகனை தேடுறாங்கன்னா 3 விஷயத்துல ஜோடி பார்க்கணும், அதை பார்த்து தான் செய்யணும். ஒன்று ஜமாலியத், அழகுல பார்க்கணும். நம்பால ஒரு மாதிரி இருக்கிறாரு, பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. இவருக்கு ஏத்த மாதிரி தான் பொண்ணை கட்டணும், இல்லைன்னா அது வேற மாதிரி போயிடும். 2வது மாலியத்து, பணம் சம்பந்தமா பார்க்கணும். நம்பால் ரொம்ப ஏழையா இருக்கிறாரு, வர பொண்ணு பணக்காரியா இருந்துச்சுன்னா அவரை வச்சு இவர்கிட்ட குடும்பம் நடத்த முடியாது. எனவே பணத்திலையும் குஃபு பார்க்கணும், நமக்கு ஈக்குவலானவங்களை தான் பார்க்கணும். அது போல 3வது நசபியத். அந்த காலத்துல பார்த்தாங்க, இப்ப நசபியத்தெல்லாம் கிடையாது. யாருடைய வம்சத்திலிருந்து வராங்க, இப்ப குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் வேணா பார்ப்பாங்க. அவங்க வாப்பா அம்மா எப்படி, அவங்க பேக்ரவுண்டு, சொந்தக்காரெல்லாம் எப்படி, இதையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா மெயினான ஜமாலியத் என்ற அழகும் மாலியத் என்ற பொருளாதாரத்தினுடைய ஜோடி பார்க்காமல் ஒரு நபருக்கு திருமணம் செஞ்சு வைக்க கூடாது. அப்படி வச்சா அதுல பரக்கத் இருக்காது. உண்மையான சரியான நிக்காஹ் எதுனா அழகையும் பார்க்கணும், பொருளாதாரத்தையும் பார்த்து இது 2 அவங்க 2 பேருக்கு ஈக்குவல் ஆகுமா, அல்லது கொஞ்சம் ஏறத்தாலும் இருக்கலாம். அவர் ரொம்ப டாப்பா இவங்க ரொம்ப லோவா இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்காது. எனவே ஜோடி பார்க்கணும். ஆக பெண்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அந்த அமானிதத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும் நமக்கான அமானிதம். ஒரு சபை இருக்கிறோம், அந்த சபையில தலைவர் இருக்காருன்னா தலைவருக்கு இந்த சபைக்கான அமானிதம். ஒரு ஊர் இருக்குது, ஊருக்கான தலைவர் இருக்கிறாருன்னா அந்த ஊருக்கே அவர் பொறுப்புதாரி, அவர் கேள்வி கேட்கப்படுவார். ஒரு மஸ்ஜித் இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், எந்த நிறுவனமா இருக்கட்டும், எந்த இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும், அதனுடைய பிரசிடென்ட் தலைவர் என்பது அந்த முழு இன்ஸ்டிடியூட்டுக்கும் முழு சபைக்கும் அவர் தான் பொறுப்பு, கேள்வி கேட்கப்படக்கூடியவர். இன்னமா யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத், அவர் அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டும். இலா அஹ்லிஹா, அந்த பொறுப்பு யாரை சார்ந்ததாக இருக்குமோ. ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும்னா அதுக்கு யாரு ஆப்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்ப எழுதணும், எழுத தெரியறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கணும். எழுத தெரியாதவன்ட்ட போய் நீ எழுதிட்டு வேணா அவன் எழுத மாட்டான், படிக்க தெரியாதவன்ட்ட போய் படிச்சுட்டு வேணா படிக்க மாட்டான். அப்போ ஒரு பொருள் யாருடையதோ அதை அவரிடத்திலே தான் ஒப்படைக்க வேண்டும். ஒரு பொறுப்பை சாட்ட வேண்டும் என்றாலும் அதற்கு அவர் தகுதியானவராம். இப்ப நிக்கா செஞ்சு வைக்கணும் ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை வச்சு அவன் குடும்பம் நடத்த முடியாது, சம்பாத்தியத்தை ஒன்றும் பண்ண முடியாது, சோறு போட முடியாதுன்னா நிக்கா பண்ணலாமா? கூடாது இல்ல. அப்ப அவருக்கு நிக்காக பண்ணி உடலாலும் பொருளாலும் அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் என்றால் தான் நிக்காக பண்ண வேண்டும். அப்போ ஒரு பொறுப்புல யாராவது வந்தாங்கன்னா அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்ற முடியும் என்றால் அந்த பொறுப்பை அவர் எடுத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் பொறுப்பின் பக்கமே போவாத நல்லா சொல்லிட்டான். இந்த கடைசியா முனாஃபிக்களை எல்லாம் எடுத்துட்டு போய் ஏன் முடிக்கிறானா, அப்படி நான் கொடுக்கப்பட்ட அமானிதம் உங்களிடம் கொடுக்கப்பட்டு அந்த அமானிதம் மோசடி செய்யப்படுமே ஆனால், அந்த அமானிதத்திலே ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படுமே ஆனால் அவரை அல்லாஹ் முனாஃபிக்காக ஆக்காம மௌத்தாக்க மாட்டான். ஹதீஸ்ல வரும், அர்பஉம் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன். 4 தன்மை யாருக்கிட்ட இருக்குமோ அவன் பியூர் முனாஃபிக். அல்லாஹ் வெறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முனாஃபிக்னு சொல்ல, பியூர் முனாஃபிக். அவனை போல ஒரு பரிசுத்தமான முனாஃபிக் யாரும் இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் சொல்லப்பட்ட விஷயம் இதா துமின கான, அவனிடத்தில் ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டால் அவன் மோசடி செய்வான். அவனுக்கு பிள்ளை என்ற அமானிதம் கொடுக்கப்பட்டிருக்கும், பிள்ளையை ஒழுங்கா வளர்க்கிறனா அவன் முனாஃபிக். ஒரு மனைவி என்ற ஒரு பெண் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பால், மனம் முடிக்கப்பட்டிருக்கும், மனைவியை சரியாக நடத்தவில்லை என்றால் அவன் அமானிதத்திற்கு மோசம் செய்து விட்டான். ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தகப்பன் இருக்கிறார்கள், பெற்றோர் என்ற அமானிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பெற்றோர்களை சரிவர மதிக்கவில்லை, பணிவிடை செய்யவில்லை என்றால் அந்த புள்ள முனாஃபிக்கா போயிடுவான். ஒரு பொறுப்புதாரியா ஒருத்தரை நியமிக்கப்படுறாங்க, அந்த பொறுப்பு சரிவர நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவர் எல்லாம் முனாஃபிக்காகாம மௌத்தாக்க மாட்டான். இதுதான் இந்த சூரத்துல் நிசாவுல என்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், இலா அஹ்லிஹா, அதன் உரிமை எப்படி இருக்குதோ உரிமையாளர்கிட்ட. ஒரு பொருள் கீழே கிடைக்குது, எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கலாமா? ஒரு பொருள் கீழே கிடையாது, எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க முடியுமா? அனுமதி இல்லையே. அந்த பொருள் யாருதுன்னு சொல்லி தேடி போய் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இல்லையா அந்த பொருளை எடுக்காம அப்படியே போயிடணும். அது ₹1 காயினா இருந்தாலும் கூட கீழே இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். எடுத்துட்டோம்னா அந்த அமானிதம் நாம் ஒப்படைக்கும் வரை நம் மீது கடமையாகிவிடும். சில பேர் 40 நாள் வச்சு தேடணும், அந்த ₹1 யாருதான் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சு எந்த நாட்டில் இருக்குமோ அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ் ஆலம். அதனால என்ன பண்ணா எடுக்காம போயிடணும். வெறும் விலை உயர்ந்த ஒரு பொருள், ஒரு தங்க கட்டி கிடைக்குதா, எடுத்துட்டு என்ன பண்ணணும், இதோட 10 மாசத்துக்கு வேலைக்கு போக தேவையில்ல, வீட்டில் வச்சுட்டு அடகு வச்சா பல வருஷம் அதில் ஓடும் அப்படின்னு போகக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கும் பொழுது அதை எடுத்து உரியவர்களிடத்திலே ஒப்படைப்பது தான் அந்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அந்த பொருளை அந்த பொருள் உடையவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்தால் தான் நம்முடைய ஈமானாக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த பொருள் நம்முடைய பாக்கெட்ல நம்முடைய சேவிங்ஸ்ல போவோமே ஆனால் நம்முடைய ஈமான் நிஃபாக்குடையதாக முனாஃபிக்குடையதாக ஆகிவிடும். இப்னு உகைல் என்ற ஒரு சஹாபி காபத்துல்லாவில் தவாஃபு செஞ்சுட்டு இருக்கிறாரு. சஹாபியில் ஒரு பெரியவங்க காபத்துல்லாவில் தவாஃபு செஞ்சுட்டு இருக்கிறாரு. செய்யும் பொழுது ஒரு முத்து மாலை, அப்படியே வைரம் தங்கம் எல்லாம் போடப்பட்டு ஒரு முத்து மாலை கீழே கிடைக்கிது. எடுத்து பார்த்தாரு, அது அந்த காலத்திலே பல கோடிக்கு போய் பல கோடி மதிப்புள்ளதான் இருக்கும். இப்பெல்லாம் அதை எடுத்தாருன்னா இந்த உலகத்தில் அவர் தான் பெரிய கோடீஸ்வரர். அவ்வளவு மதிப்புள்ள ஒரு தங்க மாலை. கீழே பார்த்தா நம்மளாம் என்ன பண்ணுவோம், பேக்கில் வச்சுட்டு கொஞ்ச நாள் மறைச்சி வைப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் கொடுத்து எனக்கு கொஞ்சோண்டு ஷேர் கொடுத்துருங்கன்னு பிள்ளைங்களா இருந்தால் சொல்லுவாங்க. பெரியவங்களா இருந்தால் அடகு வச்சுட்டு அதை என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. இந்த இப்னு உகைல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை தேடுறாங்க, யாருடையது. அது ஒரு கண்ணு தெரியாத நாபின்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணு தெரியாத ஒரு நபருடைய முத்து மாலை நாங்கன்னு கொடுக்குறாரு. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு இது இன்னாருடையதுன்னு தெரிஞ்சிருச்சு. காபத்துல்லால வச்சு இந்தாங்க பொழுதுன்னு கொடுக்குறாரு. அந்த அம்மா அந்த காலத்திலே 1000 திர்ஹம் எடுத்து கொடுத்துச்சான். 1000 திர்ஹம்னா இப்போ ஏறத்தாலும் ஒரு லட்சக்கணக்கில் வரும். அதை எடுத்து கொடுத்துச்சு. எது கொடுக்குறீங்க, நீ ரொம்ப நேர்மையா இருந்தல்ல, என் பொருள் காணாம போச்சு, இது பல கோடி மதிப்பு உள்ளது, எடுத்து என்கிட்ட வந்து நீ கரெக்டா கொடுத்து தெரியுமா, அதுக்கு இது உனக்கான பரிசு. அவர் சொன்னாரா, இது உங்களுடைய ஹக்கு. அந்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹான்னு ஆயத்தை ஓதி இருக்க, அதுக்கான விளக்கம் தெரியும். அமானிதத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும், நான் ஒப்படைச்சிட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு போயிட்டாரு. அவரு மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாரு. பகதாதுல போய் ஒரு மஸ்ஜிதுல உள்ள போனா இமாம் சாப் இல்லை. இமாமு கொஞ்ச நாள் முன்னாடி மௌத்தா போயிருக்கிறாங்க அந்த பள்ளியில. ஹஜ்ரத் வந்த உடனே ஊர் மக்கள்லாம் வத்து தொழு வைங்கன்னு இருக்காங்க. இப்னு உகைல் அவங்க போய் ஒரு வத்து தொழு வச்ச உடனே குரல் எல்லாம் அழகா இருந்திருக்குது. பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் ரம்ஜானுடைய மாசமா இருக்குது, இந்த ஒரு மாசம் மட்டும் இங்க இருந்துட்டு போயிடுங்களேன். அவரும் பார்த்தாரு, எப்படியும் ரமதானுடைய மாசம், நம்மளுக்கும் ஒன்றும் இப்போதைக்கு வேலை இல்லை, ஹலாலான தொழுகையை தொலை வச்சுட்டு போவோமே, ஒரு மாசம் இமாமத்து செய்கிறாரு. இமாமத்து செஞ்சு அவருடைய குரல் வளமும் அவருடைய நடத்தையும் பார்த்த ஒரு நபர் தன்னுடைய பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ கல்யாணமும் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பகதாதுல ஒரு கிராமத்துல அவருடைய வாழ்க்கை கடந்து போகுது. மனைவிக்கு கருத்தரிக்குது, குழந்தை பிறக்கிற பிரசவ வார்டில் மருத்துவம் பார்க்குறவங்க சொல்றாங்க, தாயை காப்பாற்ற முடியாது, பிள்ளைய மட்டும் வாங்கி கொடுக்குறேன். இவர் போய் கடைசியாக அந்த மனைவி பக்கத்தில் உட்காரு, கடைசி சக்கராத்தில் இருக்கும்போது எப்படியோ இவங்க போயிடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, நான் மௌத்தா போயிடுவேன், என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு அமானிதமாக நான் ஒரு பொருள் வச்சிருக்கிறேன், அது எனக்குரியது,
என் வாப்பா தாத்தாலேருந்து வாப்பாட்டேருந்து என்கிட்ட வந்த ஒரு சொத்து இனி என் பிள்ளைக்கு தான் போகணும், அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் நான் அன்பளிப்பா தரேன்னு ஒரு முத்து மாலை எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த மனைவி முத்து மாலை எடுத்து கொடுக்குறாங்க. இவர் அந்த மாலையை பார்த்தோன்னு காபத்துல்லாவில் தொலைஞ்சு போச்சு தெரியுமா, இது அந்த மாலை மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்த மனைவி கிட்ட சொல்ல, மனைவி சொல்றாங்க, ஆமா என் வாப்பா கண்ணு தெரியாத நபரு, காபத்துல்லால அந்த முத்து மாலையை தொலைச்சிட்டாரு. அப்ப யாரோ ஒருத்தவங்க தேடி கொடுத்தாங்களா, தேடி கொடுக்கும் பொழுது 10,000 திரகத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அவர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரா. அப்ப காபத்துல்லால என் வாப்பா துவா செஞ்சாரு, இது போல ஒரு மாப்பிள்ளையை என் பொண்ணுக்கு நீ கொடு, இது போல ஒரு மாப்பிள்ளைய என் பொண்ணுக்கு நீ கொடுன்னு என் வாப்பா துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அவரையே எனக்கு மாப்பிள்ளையா கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வாப்பா சொல்லிட்டாரு. நான் மௌத்தா போகும்போது எடுத்து கொடுன்னாங்க, இந்தாங்க உங்களுக்கான பொருள். அப்ப தொலைஞ்ச ஒரு பொருளை உரியவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அதையும் நமக்கு தருவோம், அதோட பெஸ்டான ஒன்னையும் கொடுப்பான். எந்த பொருளை ஒரு நேர்மையா கொண்டு போய் கொடுத்தாரோ அப்ப பாக்கெட்ல போட்டு வந்தா ஹராமு, இப்ப இவருக்கு பக்கா ஹலாலா வந்துருச்சு. பெஸ்டா ஒண்ணு என்ன கொடுத்தா அல்லாஹ்? குழந்தையும் கொடுத்துட்டான். அப்ப அமானிதத்தை நாம் சரிவர நிறைவேற்றும் பொழுது, ஒரு பொறுப்பை எடுத்து நாம் கையாளுகின்ற பொழுது அந்த பொறுப்பை நாம் சரிவர நிறைவேற்றினால் அதை விடவும் பெரிய பொறுப்புகளை சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான். எனவே நமக்கு எதுவெல்லாம் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அமானிதத்தை நாம் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். அது பிள்ளை செல்வங்கள், பெற்றோர்கள், மனைவிகள், இது போன்ற பொருட்கள், பொறுப்புகள், எதுவெல்லாம் பதவிகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அதனை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நம் பொறுப்புகளை பொருந்தி கொள்வானாக. நம் பொறுப்புகளை செய்கின்ற போது அல்லாஹ்வினுடைய உதவியோடு செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த தராவியை ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் ஈமானோடு இஹ்லாஸோடு தொழுதார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சவாபு தௌராத்து, ஜபூர், இஞ்சில், குரான் 4ஐயும் ஓதி முடிச்சா என்ன நன்மையோ அந்த நன்மையை 20 ரக்காத் தொழுதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற சவாபுகளை மீதம் இருக்கின்ற எல்லா தராவிகளையும் பெறுகின்ற நல்லவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.